வர்ணனை தேவையில்லை. ஆக என் தமிழ் மொழி கூறி என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்த சுவையாகி நெல்லில் மணிப்படுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியராய் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே, சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே, சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே, சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலில் நண்பாலாகி என் நாவிலும் நலம் பெயர்ந்த நறுந்தமிழே உன்னை வணங்கி என் உரையை துவங்கிறேன். என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் திணையளவு நலனேனும் பயக்கும் எனேன் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். நாட்டிற்காக இறந்தவர் உண்டு, நங்கைக்காக கூட பிரிந்தவர் உண்டு, பழிக்காக மாய்ந்தவர் உண்டு. ஆனால் மொழிக்காக ஒருவன் மரணித்தான் என்றால் அது தமிழனாகவும் தமிழுக்காகவும் என்று என்னால் தலை நிமிர்த்தி கூற முடியும். இது வெறும் வார்த்தை மொழி அல்ல, வர்த்தக மொழி அல்ல. இது அறத்தின் மொழி, குணத்தின் மொழி, நேர்மையின் மொழி. இது வாழ்வியல் நெறி சொன்ன மொழி. தமிழை உயிரென்பேன் கண்டீர், உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்ற சொல்லிற்கு உரிய மொழி. எந்த ஒரு மொழியும் உயிரை வளர்க்காது, உணர்வை ஊட்டாது. எம்மொழியாம் செம்மொழி உயிருக்கு உணர்வூட்டும், உடலுக்கு உரமேற்றும், வீரம் மானம் காதல் என்பதை கருவில் வளர்க்கும் மொழி. எம்மொழி கற்றவர் அவரும் முறைகெட்டு போனதில்லை. எம்மொழி கண்டவர் பலரும் தம்மொழி என கண்டவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முப்பால் கண்டது, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கணம் கொண்டது, 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் கொண்டது என்னுடைய மொழி. இது வெறும் மொழி அல்ல, இது வெறும் ஒளி அல்ல, இது ஒரு நாகரிகம். தமிழ் எனது நாகரிகம், தமிழ் எனது கலாச்சாரம், தமிழ் எனது பண்பாடு, தமிழே எனது வாழ்வியல். இது அறம் சொல்லி மரம் சொல்லி உரம் தந்த மொழி, அகம் சொல்லி புறம் சொல்லி எம் தரம் காத்த மொழி. ஆனால் இன்று எங்கு போனது? எங்கே தொலைந்து போனது? தொலைந்து போனதா, இல்லை மறந்து போனதா, இல்லை இறந்து போனதா? தமிழ் எங்கே? தமிழன் எங்கே? என் வாழ்வியல் நெறிமுறைகள் எங்கே? இன்று அகிலமாளும் மொழிகளுக்கு எல்லாம் மரிச்சுவடி தெரியாத காலத்திலே இலக்கணம் கண்டு இலக்கியம் கொண்ட எம் குலம் எங்கே? அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் என்று சொல்லி தந்த அரிச்சுவடி கொண்ட நம்முடைய பண்பாடு எங்கே? மரப்பாச்சி பொம்மையாயினும் அதற்கு மாறாப்பை போட்டு விளையாடி என்று சொல்லிக் கொடுத்த கலாச்சாரம் எங்கே? ஆங்கில மொழிதான் சிறந்தது, ஆங்கில கல்வியே உயர்ந்தது என்று தமிழன் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த புள்ளியில் தொலைந்து போகிறது நமது பாரம்பரியம். எப்படி அந்த புள்ளியில் தொலைந்து போகிறது நமது பாரம்பரியம்? அதில் இருட்டடைப்பு செய்யப்பட்டது நமது வாழ்வியல். என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று கூறியது போன்று அடிமைத்தனத்தில் மோகம் கொண்டு, ஆங்கில நாகரிகத்தில் மோகம் கொண்டு தன் சுயத்தை இழந்து சூரியமாகி நிற்கின்றான். இப்பொழுது புரிகிறதா? மொழி என்பது வெறும் கல்வி அல்ல, அது உன் கலாச்சாரத்தையே புரட்டி போடும் வல்லமை வாய்ந்தது என்று. வள்ளுவம் எங்கள் வாய்மொழியாகும், பன்மொழி எங்கள் படிப்பினையாகும் என்ற முழக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். அவன் கல்வியை தந்து உன் கலாச்சாரத்தை மாற்றி உன் சிந்தனையில் சீல் பிடிக்க வைத்து விட்டான். அவன் மொழி கற்பித்தான், அவன் உணவை உண்பித்தான், அவன் வழியை திணித்து விட்டான். முட்டையில் தொடங்கி விதையில் வளர்ந்து மாட்டில் நிற்கிறது அவன் அரங்கேற்றிய திட்டம். நாளை உன்னில் நிற்கும். வேடிக்கை பார்க்க தயாரா அல்லது உன் வீரியத்தை காக்க தயாரா? இதுவரை நீ கற்றது கல்வி அல்ல, இதுவரை நீ வாழ்ந்தது வாழ்க்கை அல்ல, இதுவரை நீ கொண்டது உன் கலாச்சாரம் அல்ல. எங்கோ தொலைத்து விட்டு நிற்கின்ற உன் கலாச்சாரத்தை இன்றே மீட்டெடுப்போம். நாம் ஒவ்வொருவரும் ஒன்றுபடுவோம். தமிழன் என்பதில் பெருமிதம் கொள்வோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழின் வாழ்வியல் நெறிமுறைகளை கொண்டு நலமுடன் வாழ்வோம். இத்தனை காலமும் இருண்ட விழிகளை இயன்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை இன்றே மீட்டெடுப்போம். எப்படி? சுயத்தை இன்றே மீட்டெடுப்போம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்றெல்லாம் தமிழை போற்றியவர் தான் பாரதியார். கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட நகர நாகரிகங்கள் தமிழன் இந்த மண்ணில் 3500 ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்திருக்கிறான் என்பதை நிரூபித்திருக்கிறது. இப்படிப்பட்ட பெருமைக்குரிய மொழிதான் நம்முடைய மொழி. 1000 மொழிகள், எப்படி 1000 மொழிகள் படையெடுத்து வந்த போதிலும் தமிழின் தொன்மை மாறாமல், கலாச்சாரம் மாறாமல், பண்பாடு மாறாமல் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக 2004ஆம் ஆண்டு இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் செம்மொழி என்ற பெருமைக்குரிய மொழி நம்முடைய தமிழ் மொழி. சரி, நிறைவாக நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். ஒரே ஒரு கவிதை. இந்த கவிதையில் தெரியும் நம்முடைய மொழி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று. தத்தி தாதூ திதி தாதூ திதி தாதூ திதி
தாளோதி தித்த தாது. அதாவது இந்த கவிதைக்கு பொருள் என்னவென்றால், தத்தி தாவி பறக்கின்ற வண்டானது ஒரு பூவின் உள்ள தாதுவை உண்ட பிறகு மற்றொரு பூவிற்கு சென்று அந்த தாதுவை உண்கிறது. அந்த வண்டிடம் கேட்கிறார் காலமேக புலவர், அந்த பூவில் எந்த பூவினுள் உள்ள தாது இனித்தது. இப்படி ஒரு கவிதையை எந்த ஒரு மொழிகளால் இயற்ற முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள் தோழர்களே. எனவே பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.